சிக்கன் சிந்தாமணி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 20 காஞ்ச மிளகாவை காம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. விதை எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் விதையை நான் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம 1 கிலோ சிக்கன் சேர்த்துட்டு சிக்கனை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்தில் சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால ரொம்ப காரமாக இருந்தால் கூட பேலன்ஸ் ஆகிடும். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் சிந்தாமணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சூடாக சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.